நம்ம நாடு முன்னேறாமல் இருக்கிறதுக்கு நிறைய தற்குறிகளும் காரணம். ராணுவ வீரர்கள் மேலே ஒரு அக்கறை இருந்துச்சுன்னா அப்பவே போராட்டம் பண்ணியிருக்கணும். பாரத பிரதமர் அன்னைக்கே சொன்னார், இதை நாங்கள் இப்படி விட மாட்டோம், இதற்கு நாங்கள் பதில் தாக்குதல் கொடுப்போம் அப்படின்னாரு. நம்முடைய பொருளாதாரத்தவே நம்முடைய அரசாங்கம் முடக்கி இருக்கு. வருஜனா நல்லா சேலு சேர்த்து 4 சப்பு சப்புன்னு இறக்கி உள்ளதுக்கு வச்சிருவாங்கங்கிற பயம். வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம்ம நாடு முன்னேறாமல் இருக்கிறதுக்கு நிறையா தற்குறிகளும் காரணம். பெரும்பாலும் அரசியல்வாதிகள் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய விடாமல் தடுப்பாங்க. ஆனால் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், நாங்கள் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆட்கள் பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் போர்டை தூக்கிட்டு நின்றுருப்பாங்க. அப்படி தான் பார்த்தோம்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போது நமக்கு நிறைய தெரியும். தமிழன் பிரசன்னா, திருமுருகன் காந்தி, பியூஷ் மனோஜ், அது மாதிரி நிறைய ஆட்களை இறக்கி விட்டுருப்பாங்க. அதில் பார்த்தோம்னா அந்த ஊத்தி கொடுத்த உத்தமின்னு சொல்லி பாட்டு படித்த கோவன், அப்புறம் நந்தினி ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு பெண். இந்துடா படத்திற்கு உதவ கியூஆர் கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அவங்க புதுசாக ஒரு பொருளையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று ஒரு போராட்டம் நாங்கள் நடத்துகிறோம். எப்படின்னா, நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை தூக்கில போடணும். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2019 புல்வாமா தாக்குதலில் இறந்த 40 சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு இறந்ததுக்கு இவர் பொறுப்பேற்றுக்கிறணும். இவர் எலெக்ஷனுக்காக இவங்களை கொண்டுட்டாரு அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அவங்கள நீங்கள் தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் அவங்க அப்பாவும் நினைக்கிறேன் அவங்களும் நின்றுட்டு போர்டோட நின்றுருக்காங்க. இந்த நடந்தது, சம்பவம் நடந்தது 2019 பிப்ரவரி 14. இப்போ பார்த்தோம்னா 8 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இது வரைக்கும் இந்த பிள்ளை ஹோமாவில் இருந்துச்சா என்னன்னு தெரியலை. ஏன்னா இப்போ உண்மையிலேயே மக்கள் மேலே, இராணுவ வீரர்கள் மேலே ஒரு அக்கறை இருந்துச்சுன்னா அப்போவே போராட்டம் பண்ணியிருக்கணும். அப்போல்லாம் பண்ணலை. இன்றைக்கி பார்த்தோம்னா திடீர்னு, அதாவது நானும் இருக்கேன், நாங்களும் இருக்கோம், அதாவது ஒரு லைம் லைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தோம்னா இந்த போராட்டம். இதுக்காக எங்களை கைது செய்யறதுக்காக எங்கள் வீட்டு முன்னாடி காவலர்களை நிப்பாட்டியிருக்காங்க. நாங்கள் ஹைகோர்ட்டில் முன்னாடி நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்காக பெர்மிஷன் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கருப்பு ஒரு பேனரை ஒன்று கையில் பிடிச்சிட்டு அந்த பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நான் கேட்குறேன், இந்த கிட்டத்தட்ட 8 வருஷமாச்சு. 8 வருஷத்தில் வாயே திறக்கலை. ஜம்மு காஷ்மீரில் அவந்திப்போரா அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் நம்முடைய சிஆர்பிஎஃப் வீரர்கள் 278 பஸ்ஸில் 2547 சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஆதிக் அகமது அப்படிங்கிற ஒரு தீவிரவாதி மஹிந்திரா வண்டியில் நம்மளுடைய இராணுவ வீரர்களுடைய வண்டியில் மோதினதுனால அந்த ஸ்பாட்லேயும் 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரை இழந்துட்டாங்க. இந்த தாக்குதலுக்கு நம்முடைய பாரத பிரதமர் அன்னைக்கே சொன்னார், இதை நாங்கள் இப்படி விட மாட்டோம், இதற்கு நாங்கள் பதில் தாக்குதல் கொடுப்போம் அப்படின்னாரு. அந்த கைப்பற்றப்பட்ட வண்டியில் கிட்டத்தட்ட 350 கிலோ வெடிபொருட்களை வச்சு நம்முடைய இராணுவ வீரர்கள் இறந்தாங்க இல்லையா, அதுக்கு பதில் தாக்குதல் நம்முடைய பாரத பிரதமர் 900 கிலோ கொண்ட வெடிப்பொருட்களை வச்சு அதே மாதிரி அவங்களுடைய நாட்டுக்குள்ள நுழைஞ்சு அடித்து பதில் தாக்குதல் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல் நடக்கும்போது உலக நாடுகள் அத்தனையுமே, ஐநா சபை முதற்கொண்டு சீனா, ஆப்கானிஸ்தான், இஸ்ரேல், இத்தாலி, இஸ்லாமிய நாடுகள் உட்பட எல்லா நாடுகளுமே புல்வாமா தாக்குதலுக்கு அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து இறந்த நம்முடைய இராணுவ வீரர்களுக்கும் அந்த குடும்பங்களுக்குமே நிறைய ஆறுதல் எல்லாம் சொன்னாங்க. அந்த சமயத்தில் நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு இராணுவ வீரர்களுக்குமே 20 லட்சம் ரூபாய் அறிவிச்சாங்க. அந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த குழந்தைகள், அந்த இராணுவ வீரர்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய மனைவி, அவங்க குடும்பத்தாரில் அழுததில், குறிப்பாக அவங்க குழந்தைல அழுதது நம்ம எல்லாருடைய மனசையுமே உழுக்குச்சு. யாருமே தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது அந்த குழந்தைகள் அழுகும்போது எல்லாமே. இதில் அதிகமாக இறந்தது 12 இராணுவ வீரர்கள் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவங்க. அந்த உத்தரப்பிரதேசத்தில் இறந்த இராணுவ வீரர்களுக்கு உத்தரப்பிரதேசம் அரசாங்கம், அன்றைய நம்முடைய யோகி ஆதித்யநாத் அவர்கள் சிஎம் இருக்காங்க, அவர் ஒவ்வொரு இராணுவ வீரர் குடும்பத்துக்கும் மாநில அரசின் சார்பில் 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் நம்மளுடைய எல்லா மாநிலத்திலிருந்துமே பஞ்சாப்ல 5 இராணுவ வீரர்கள், வெஸ்ட் பெங்காலில் 5 இராணுவ வீரர்கள், நம்ம தமிழ்நாட்டில் 2 இராணுவ வீரர்கள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் அதில் இறந்தாங்க. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு வீரரும், இன்னொன்று அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு வீரரும் அவங்களுடைய இன்னுயிரை ஈந்தாங்க.
நம்முடைய அரசாங்கம், மத்திய அரசு உடனே வந்து இப்பெல்லாம் பார்த்தோம்னா தீவிரவாதம் தாக்குதலுக்கு உடனே வந்து பதில் கொடுத்துருது நம்முடைய மத்திய அரசாங்கம். பழைய காங்கிரஸ் மாதிரி இல்லை. அதனால தான் இன்னைக்கு பார்த்தோம்னா பாகிஸ்தான் வந்து பார்த்து பயப்படுது, அப்படியே நடுங்குது. என்ன பண்ணனாலும் நம்ம ஒரு அடி அடித்தோம்னா அவங்க வந்து 20 அடி நம்மளை திருப்பி அடிக்கிறாங்க. இப்போ நடந்த எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பயந்து சாகுறாங்க. உடனே பதிலடி. அவங்களுடைய பொருளாதாரத்தவே வந்து நம்முடைய அரசாங்கம் வந்து முடக்கி இருக்கு. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்களால இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு அவங்களால எந்திரிக்க முடியாத அளவுக்கு பதில் தாக்குதல் கொடுத்துருக்கு. இந்த புல்வாமா தாக்குதலுக்கு ஜெய்ஷ் இ முகமது அமைப்பே வந்து ஆமாம் நாங்கள் தான் வந்து இந்த தாக்குதலை செஞ்சோன்னு சொல்லிட்டு அவங்களே முன்னாடி வந்து பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க. அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்த அந்த தீவிரவாதி ஆத்திக் அகமதுமேவும் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கும்போது, அதாவது இறந்தவர்களுடைய வீடியோ பார்க்கும்போது நான் சொர்க்கத்தில் இருப்பேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு தான் அவன் இறந்தான். அப்படியே பாகிஸ்தான் ஜெய்ஷ் இ முகமது நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. அந்த தீவிரவாதியுமே ஏற்றுக்கிட்டான். ஆனால் இவ்வளவு செஞ்சதுக்கு பிறகுமேவும் இந்த கேடுகட்ட இந்த பொம்பளை பார்த்தோம்னா இன்னைக்கு என்ன சொல்லுது, பாரத பிரதமரை தூக்குல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செகுலை சேர்த்து 4 இருக்கணும்னு தோணுது எனக்கெல்லாம். இல்லை கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? சோத்தைத்தான் திங்கிறாங்க, வேற எதுவும் திங்கிறாங்கனாலே தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது தான் இப்படியாப்பட்ட ஆட்கள் இருக்கிறதுனால தான் மற்ற நாடுகள் வந்து நம்ம நாட்டை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கும் தமிழக அரசாங்கத்தை நம்ம போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு பிறகு மற்ற மாநிலங்கள் எல்லாமே வந்து நம்மளை ரொம்ப இலக்காரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பூரா வந்து ஒரு தற்குறித்தனமாக இவங்களுடைய ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமாக பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போ போய் இந்த பிள்ளை பாரத பிரதமரை வந்து தூக்கில் போடணும்னு சொல்லிட்டு நிற்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு 5-6 காவலர்கள் நிற்கிறத பார்க்கும்போது கோபமாக வருது. பிடிச்சி 4 சாத்து தூக்கி உள்ளே வைக்கிறத விட்டு போட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இன்றைக்கி இருக்கும் தமிழக அரசு எவ்வளவோ வந்து அதாவது ஆட்சியை நடத்த தெரியாமல் நேற்று வரைக்கும் பார்த்தோம்னா 274 பாலியல் குற்ற வழக்குகள் வந்திருக்கு. அதில் பார்த்தோம்னா 3 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு பாட்டி வரைக்குமே அதில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய பவர் கட் இருக்குது. அந்த பவர் கட்டை எதிர்த்து போராட்டம் பண்ணலாம். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து டாஸ்மார்க்ல பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. அதுக்கு நின்று போராடலாம். பவர் கட்டு நைட்டெல்லாம் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு போராடலாம். இன்னைக்கு அதாவது சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லாமல் போய்கிட்டு இருக்கு, அதை எதிர்த்து போராடலாம். அதெல்லாம் போராடனா இன்னைக்கு இருக்கும் ஆதவர்ஜனை வந்து நல்லா செகுல சேர்த்து 4 சப்புன்னு இறக்கி உள்ளதுக்கு வச்சிருவாங்கங்கிற பயம். ஏன்னா இப்போ மோடி அவர்களை பேசினா தானே யாரும் எதுவும் பேச மாட்டாங்க அங்கிற ஒரு இலக்காரம். நான் அப்படிதான் சொல்லுவேன், இலக்காரம். ஏன்னா யார் என்ன கேட்க போறா? ஆகும்னா பாரத பிரதமரை பற்றி பேசுறது. அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நம்முடைய பாரத பிரதமரை எல்லாருமே வந்து இலக்காரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து தான் அந்த பேச்சை எல்லாமே மாற்றி நமக்கு பிடித்தமான தலைவராக அவர் மாற்றினார். ஆனால் இன்னைக்கு இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கு. உண்மையிலே வந்து இது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாதது. எவ்வளவோ விஷயங்கள் வந்து மாறி இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்முடைய நிறைய இராணுவ வீரர்கள் பார்த்தோன்னா ஓப்பனாகவே சொல்கிறாங்க, அதாவது நம்முடைய பாரத பிரதமர் வந்ததுக்கு பிறகுதான் தீவிரவாதம் குறைஞ்சிருக்கு. இது நமக்கே தெரியும். காங்கிரஸ் பீட்டில் எப்போ பார்த்தாலும் மதக்கலவரம் நடக்கும், ஜாதி கலவரங்கள் நடக்கும். பாகிஸ்தான்காரன் பயமே இல்லாமல் நம் நாட்டு மேலே எவ்வளோ அட்டாக் பண்ணியிருக்கான். ஆனால் மோடிஜி அவர்கள் நமக்கு பிரதமராக வந்ததுக்கு பிறகுதான் இவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்கு. இன்னைக்கு நம் நாட்டை அடிக்கலாமா அப்படின்னு இந்தியாவை நினைக்கிறதுக்கே வந்து பயம் வர்ற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. எவ்வளவோ நல்ல விஷயங்கள் மாறி இருக்கு. பொருளாதாரத்தில் மேலே போய்கிட்டு இருக்கும். இன்னைக்கு வந்து நம் நாடு வந்து இன்னைக்கு G7ல சிறப்பு விருந்தினராக நம்முடைய பாரத பிரதமரை வந்து வழியை கூப்பிட்டு கெஞ்சி கூப்பிட்டு போகிற அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு ட்ரம்ப் அவர்களே நம்ம பேச்ச இந்தியா கேட்க மாட்டேங்குதே, நம்மளுக்கு வந்து இவங்க அடங்க மாட்டேங்கிறாங்களே கோபத்தில் ட்ரம்ப் இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமரின் செயல்பாடுகள் இருக்கு. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து செய்யறது வந்து நம்ம சின்ன விஷயம் கண்டிப்பாக நினைக்கவே கூடாது. அப்படியேப்பட்ட ஆலச்செகல்ல 4 சப்புன்னு இறுக்கி தூக்கி உள்ள ஓட்டு விட்டோம்னா அப்பதான் அந்த பொம்பளைக்கெல்லாம் பயம் வரும். இது வந்து தேவையில்லாத விஷயம். இதை எல்லாருமே வந்து கண்டிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.